ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுரவே நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீசீலே தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம் லக்ஷ்மீனா சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த ரெண்டு தனியன்களில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல் குருவாக ஸ்ரீமன் நாராயணன், நடுவில் ஸ்ரீமன் நாதமணிகள் ஸ்ரீ ஆள வந்தார், அடுத்து அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் நம்முடைய ஆச்சாரியர். இப்படி ஒரு அருமையான தனியன் இருக்குது. இந்த நாதமணிகள் ஆளவந்தார் இவா ரெண்டு பேர் அவதரித்த ஸ்தலம் வீரநாராயணபுரம், வீரநாராயண சதுர்வேதி மங்கலம், வீரநாராயண விண்ணகர், மன்யுக்ஷேத்திரம், மதங்காசிரமம், ஜில்லிகாவனம், இப்படி பல பெயர்களை உடைய தீபதேசம் இது. நம்முடைய சம்பிரதாயத்தில் நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே என்று நாதமுனிகளுக்கு தனியன் இதில் வாழ்த்திருநாமத்தில் இருக்குது. நம்முடைய சம்பிரதாயத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் முக்கியமான பிரமாணமாக கொள்ளப்படுகிறது. அந்த பிரமாணமாக கொள்ளப்படுகின்ற பிரபந்தத்தை நமக்கு மீட்டு கொடுத்தவர் சிவன் நாதமுனிகள். இப்போ முதல்ல 4000 திவ்ய பிரபந்தம், தோற்றம், மறைவு, மீட்டு கொடுத்தல், இந்த 3 நிலைகளை பலருக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் சொல்கிறேன். முதல் விஷயம், ஒரு காலத்தில் பரமசிவனுக்கு கல்யாணம், பார்வதியோட கல்யாணம். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு, அப்பா மேடையெல்லாம் நன்னா அமைச்சிடு, எனக்கு பூதகணங்கள் வரும், தேவகணங்கள் வரும், நிறைய வருவா, அதனால் மேடையை ஜாக்கிரதையாக அமைக்கணும்னு சொன்னார் அவர் பரமசிவன். உடனே இவ எல்லாம் அமைச்சிட்ருக்கா. அதுக்கு முதல் நாள் நம்முடைய அகஸ்தியர் கல்யாணத்துக்காக பார்க்கணுன்னு போகிறாருங்க. போன உடனே கொஞ்சம் அந்த மேடை ஆடித்து. உடனே என்னப்பா இன்றைக்கி கல்யாணத்துக்கு முதல் நாளே அப்படி ஆடுறது, நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு எப்படி இருக்கும், இது உடஞ்ச போய்டும் போல் இருக்கேன்னு சொன்ன உடனே அவன் ஏதோ அமைதியாக இருந்திருக்கலாம், இல்லை பேசாத இருந்திருக்கலாம், சரி சுவாமி சரிப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாத, இது ஒரு பெரியவர் வர்ற, அதனால தான் ஆடுறது மேடை அப்படின்ட்டு அகத்தியரை பார்த்து சொன்னான். அகத்தியர் இருக்கிறதுலே ஒரு சின்னவர், கட்டவர்கள் அளவு தான் இருப்பார்னே சொல்லுவார். இருக்கிறதுல ரொம்ப சின்ன உருவம். உடனே அவர் கோபம் வந்துடுத்து. நீ இந்த மாதிரி என்னை கேலி பண்ணதுனால உன் குடும்பத்தாருக்கு திருட்டு பட்டம் சாஸ்வதமாக கடவுதுன்னு சாபம் கொடுத்தார். ஆனால் தட்டார்களை நம்ம மரியாதை குறைச்சலாம் பேசுகிறோம், ரொம்ப தப்பது. அந்த சாபத்தினால் அப்படி ஏற்பட்டது அவருக்கு. அது உடனே அவர் என்ன பண்ணார், அந்த விஸ்வகர்மாவும் ஒரு சாபம் கொடுக்குற சக்தி உடையவன் தானே. அவன் சொன்னான், உன் தமிழையும் லேச்சர்கள் ஆதரிப்பார்கள், படித்தவா அனாதரிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த தமிழ் படிக்கிறது பண்டிதர்கள்லாம் தமிழை படிக்க, சம்ஸ்கிருதம் மட்டும் படிக்க ஆரம்பிச்சுட்டா, அந்த சாபத்தின் பலனாக. அப்போ அகஸ்தியர் ரொம்ப வருத்தப்பட்டு திருமலையிலேருந்து திருவேங்கட மாமலைக்கு போய், சுவாமி இந்த மாதிரி என்னுடைய தமிழுக்கு ஆபத்து வந்துடுத்து, தெய்வ மொழியான தமிழை மிலேச்ச பாஷையாக கடவுள் சாபம் கொடுத்துட்டான் விஸ்வகர்மா, அதனால் அதை திருப்பி உத்தரிக்கணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்போ பெருமாள் கவலைப்படாது, நான் தசாவதாரம் பண்ணால் போலே ஆழ்வார்கள் 10 பேர் அத்தியாவதாரம் மாட்டம் பண்ணுவோம், அவள் மூலமாக இந்த தமிழுக்கு தெய்வத்தன்மை கிடைக்கும், கவலைப்படாது என்று சொன்னார். அதே மாதிரி இந்த ஆர்வலர்கள் பொய்யார் பொதுத்தார் பெயார் பகுமணிசி ஐயன் அருள் மாறன் சேரலரகம் செய்யப்பட்டனாலும் நண்பர்தாள் தொழி நற்பானன் நன்கலியன் கூட ஆண்டாள் சேர்த்துக்கன்னு 12 பேர். 10 பேர் பெருமாளை பாடினவா, இவரை ஆண்டாள் பெண்பாலில் சேர்த்துக்கிறோம். மதுரை வையாழ்வார் ஆச்சாரியனை பாடினார். மொத்தம் 12 பேர். இங்கே கேசவநாராயணன் 12 பேர் மாதிரி, இங்கே ஆழ்வார்கள் 12 பேர், அப்படி எடுத்துக்கலாம். திசாவதாரம் எடுத்துட்டா இவா 2 பேர் கழிச்சு அவள் 10 பேர் எடுத்துக்கலாம். இப்படி அவதாரம் பண்ணால் அவள் தமிழெல்லாம் பண்ணால் 4000 பேர் விளக்கமாக சொல்கிறதுன்னா அது போயிடும், சுருக்கமாக சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு, இது நல்லா வந்தது. நல்லா சின்ன பசங்க 8 வயசில் பாடசாலையில் சேர்ப்பா, 15 வயசு வரைச்சே அவளுக்கு 4000 வேதம் எல்லாம் நல்லா வந்துடும். இந்த வேதத்தை அபியசிச்சாளுக்கு உடனே மோட்சம் கிடைக்கிறதுன்றது இல்லை அந்த காலத்தில். ஆனால் இந்த 4000ல் திருவாமொழியில் அண்ணல்தாள் அணைவிக்குமே, அணைவிக்கும் முடித்தே வைகுந்தம் ஏறுவரே, இப்படின்லாம் திருவாமொழியில் பாட்டு முடியும். அந்த பாசுரங்களுடைய பலனால் இந்த பசங்கள்லாம் 16 வயசில் கல்யாணம் ஆகும், 18 வயசில் மோட்சத்துக்கு போயிடுவாள். மோட்சத்துக்கு போகிறதுன்னா இறந்தால் தானே மோட்சத்துக்கு போக முடியும். அதனால் ஊர் முழுக்க எல்லாம் படித்தவெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டா.
அதனால் கல்யாண பசங்க ஊரில் ஒரு சமுதாய நோக்கில் பார்க்கறது விதவைகள் அதிகமாக வரதுனால என்ன ஆகிடுதுன்னு கேட்டால், இனிமேல் யாரும் திவ்ய பிரந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திவ்ய பிரந்தம் சொல்லக்கூடாது, திவ்ய பிரந்த சுவடிகள் வச்சுருந்தாலும் குளிச்சுவிடு, இது கொல்லும் பாட்டுன்னு சொல்லி ஒழிச்சு விட்டா எல்லாத்தையும். அதனால் எல்லா பிரபந்தமும் அழிஞ்சு போயிடுது. இப்படி இருக்கிற போது நம்ம சிவன் நாதமலைந்தூரில் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார். கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கச்சே ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து, நம்ம தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து, அது வந்து மேல்நாடுன்னு சொல்கிற, மேல்நாடுன்னா மைசூர் பக்கம்தான் இருக்கணும். அங்கேருந்து வந்தவா பெருமாள் முன்னால் ஆறாவமதே அப்படின்ற பாசுரத்தை சொல்கிறார். அவருக்கு நல்ல தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுலேயும் வல்லவர் நாதமணிகள். சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே வல்லவர் ஆனதுனால அவர் அதை கேட்டு 1010 இருக்கு, 1000 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எங்களுக்கு இந்த 10 தான் தெரியும், மேலே தெரியாது. இது வந்து திருக்குடந்தையை பற்றிய பாசுரம். அதனால் திருக்குடந்தையில் போய் கேட்டால் ஒரு வேளை அங்கே தெரியுமான்னு பார்த்தா அங்கே இது கூட எங்களுக்கு தெரியாதுன்னுட்டாவா. அப்புறம் நேர அதில் திருக்குறுகூர்னு இருக்கிறதுனால ஆழ்வார் துணை போகிறார், நாதமணிகள் போகிறார். அப்போ எல்லார் காலம் முடிஞ்சு போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறார், அங்கே யாராவது பெரியவார்காலர் பார்த்தபோது பராங்குசதாசர்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவர் மதுரகவி கிட்ட சிஷ்யர். அவர் என்ன சொன்னார், கண்ணினன் திருத்தாம்புன்ற பதிகத்தை 12,000 முறை ஒரே மனத்தோடு கூட, அங்கே அதான் முக்கியம். 12,000 முறை சொன்னால் போகாது, மனத்தை ஒரே நிலையில் நிறுத்தி கொண்டு 12,000 தடவை சொல்லணும். அது யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை சொல்கிறதுக்குள்ளேயே 38 இடத்துக்கு மனசு போயிட்டு வந்துடும். அதனால் அந்த சக்தி உடையவர் யார் அப்படின்னா நாதமணிகள் தான். அவருக்கு எப்படி அந்த சக்தி ஏற்பட்டதுன்னா, நாதமணிகள் பிறக்கப் போகிறார்ன்ற சரித்திரத்தை இந்த அகத்தியருக்கு பெருமாள் நியமிக்கிறார். எல்லாம் அழிஞ்சு போன உடனே பெருமாளிடம் போய் கேட்ட உடனே கவலைப்படாத, வீரநாராயணபுரத்தில் தொட்டைக்குளத்தில் நாதமணின்னு ஒரு பேர் உடையவர் வருவார், அவர் மூலமாக உத்தரிக்கப்படும் சொல்ல உடனே அகஸ்தியர் இந்த ஊரில் நாதமணியில் பிறந்த உடனே வந்திருந்து 8 வருஷ காலம் அவர் யோகாபியாசம் பண்ணி வச்சு அனிமா மகிமா லகிமா சகிமா எல்லாத்தையும் வச்சுட்டும் பிராப்தி பிராகாபம் எல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு தயார் பண்ணி வச்சுட்டு போயிடுறார். உனக்கு வேலை என்னென்னா 4000 கிடைக்கும்னு சொல்லி. அப்போ இந்த சமயத்தில் தான் இவள் வரா, இந்த வெளியூர்க்காரர். உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆழ்வார் தண்டில் அவருக்கு யோக சக்தி விட்டதுனால அந்த கணினி திருத்தாமல் 12,000 முறை ஒரே சிந்தையோடு பண்ணச்ச வைகுண்டத்தில் மகாலட்சுமி நம்மளோட பார்த்து அவனை உபாசிக்கிறார். நீ நேராக போய் அவருக்கு வேண்டிய அனுகிரகம் பண்ணு என்று சொல்ல உடனே அவர் வரார். வந்த உடனே என்ன விஷயம், எதுக்காக என்ன யோசனை பண்ண, 4000 இது 1000 பாட்டு ஓடும், எனக்கு திருவாமொழி 1000 பாட்டு ஓடும்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணுறார், 1000 பாட்டு உனக்கு யோக தேசியில் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தான் கேட்குறாரு. அப்படியே ஒழுக்க வாங்கிக்கிறார். அதில் கலியங்கிடும் கண்டு உண்மைன்ற பாசில் வரப்போது ராமானுஜர் அவதரிக்க போகிறான்ற விஷயத்தையும் சொல்கிறார். ஒரு விக்கிரகமும் பண்ணி கொடுக்குறார் நாதமணிகளுக்கு. நம்மாழ்வார் அதாவது அந்த விக்கிரகம் ராமானுஜர் விக்கிரகம், அந்த விக்கிரகம் ராமானுஜர் விக்கிரகம். ராமானுஜர் விக்கிரகமாகவும் கொடுத்து அவர் எப்போ பிறக்க போகிறாருன்னு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரம் 18வது நட்சத்திரத்தில் பிறக்க போகிறாருன்னு ராமானுஜர் திருவதாரத்தை பற்றியும் சொல்லிவிடுறார் அவர். அந்த நாதமணிகள்னா அந்த விக்கிரகம் வருது. அதுக்கப்புறம் 1000 பாட்டு முடிஞ்ச உடனே இந்த காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறா, ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசம்னு வியாபாரம் பண்ணுறாள் இல்லையோ, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், இப்படி ஒரு நல்ல சச்சிஷ்யன் எனக்கு கிடைக்க மாட்டான். இவ்வளோ அருமையான சிஷ்யம் கிடைச்சதுனால தொலைஞ்சி ஒரு 4000 நான் உபதேசம் பண்ணுறார். அதை வாங்கிட்டு அங்கிருந்து அங்கே பொலிந்தனை பிரானோட கைங்கரி பண்ணிட்டு இருந்துச்சு. இவர் கூப்பிட்டு வா, எங்கே போன காரியம் எடுத்துனா அங்கேயே உட்காந்துக்கிறதா என்று சொல்லி அழைக்கிறார். அழைத்து ஒரு ஆவர்த்தி ராத்திரி பெருமாளும் அவரோட ஒரு 4000 சொல்கிறார். நிறையா சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லுன்னா குரு மூலமாக வரணும், எந்த ஒரு மந்திரமும் குரு மூலமாக வரணுன்றதுக்காக தான் இவர் அங்கே அனுப்பிச்சு 4000 அழைச்சின்னு வந்தார். அந்த 4000 அதுக்கு பிறகு சொல்லச்சு பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு திருத்தம் என்ன பண்ணுறாருன்னா, அண்ணல்தாள் அணைவிக்குமே அது உடனே இல்லை, அவர்கள் இறக்கும்போது மோட்சத்துக்கு போவார்கள். ஏகாவசானே சம்பிராப்தம். சம்ஸ்கிருதத்தில் ஒருத்தர் இறக்கும்போது அவருக்கு மோட்சம் கிடைக்கும், இறக்க வச்சு மோட்சம் இல்லை அப்படின்ற ஒரு அனுகிரகத்தை பண்ணிவிடுறாரு. அப்போ அதனால் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் 4000 திவ்ய பிரபந்தம் தான் இருக்குது. 4000 கொடுத்தவர் இவர். இதை நமக்கு லோகத்துக்கு காட்டி கொடுத்தா காட்டு மன்னனார்னு பேர். இது புராண ஸ்தலம்.